நாய். யோ, என்கிட்ட என்ன குறைய கண்டுபிடிச்சு இப்படி என்ன ஒதுக்க பாக்குற? சம்பாதிக்க வழி இல்லனாலும் நேரத்துக்கு சோத்துக்கு வருவல்ல, அப்ப கூழோ கஞ்சியோ ஆக்கி போடுறல்ல, நல்லா திங்கிறல்ல. உன் கூட குடும்பம் நடத்தி தானே என் 3 பிள்ளைங்களை பெத்து வச்சிருக்கேன். அது ஏன் தப்பா? என்கிட்ட என்ன குறைய கண்ட நீ? ஐயா ரொம்ப கத்திரியடி. எங்கறதே பேசுற நீ? சார் கொஞ்சம் மரியாதையா பேச கத்துக்கங்க சார். நாங்க ஃபார்மசில இருந்து பேசுறோம். மேடம் மெடிசின் வாங்க வந்தாங்க. அப்ப எங்க ஃபார்மசில அந்த மெடிசின் இல்ல. இப்போ வந்திருக்கு. மேடம் ஸ்டாக் வந்தவனே சொல்ல சொன்னாங்க. நீங்க ஏன் சார் தப்பா நினைக்கிறீங்க? ஓ சரி, ஒரு நிமிஷம் இரு. ஃபார்மசில இருந்து கால் வந்திருக்கு. நீ கேட்ட மெடிசன் வந்திருக்கான். எந்த ஃபார்மசின்னு சொல்லு, வரும்போது நானே வாங்கிட்டு வந்துடுறேன். என்னம்மா சாப்பிடாம என்னைய பாத்துட்டு இருக்க? நீ சூடா தானே சாப்பிடுவே? எல்லாமே இப்ப சமைச்சதுதான், சூடா இருக்கு, சாப்பிடு. பின்ன என்ன பார்வதியம்மா, உங்களை விட்டுட்டு நான் எனக்காவது தனியா சாப்பிட்டுருக்கேனா? நீங்களும் உட்காருங்க, 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். என்னம்மா பேச்சு பேசுற? நீ கல்யாணம் பண்ணின்னு போயிட்டினா கூட வந்து நானே உட்காந்து சாப்பிட போறேன்? நான் இல்லாம சாப்பிட பழகிக்க, சாப்பிட. போங்க பார்வதியம்மா, சாப்பிட்டு 2 பேரும் ஒண்ணா சாப்பிடலாம். இல்லன்னா எனக்கு வேண்டாம். ஐயோ பிடிவாதக்காரி, சொன்னா கேட்க மாட்டேன். சரி உட்கார், நானும் சாப்பிடுறேன். நான் போடுறேன். அந்த கலெக்டர் வீட்டுக்கு போனே, என்னம்மா சொன்னாங்க? அவர் கிடக்குறாரு. கவர்மெண்ட்டை யாராலையும் ஏமாத்த முடியாதான். தெரியாம வாங்கினது நம்ம தப்பா? பெருசா நேர்மை நீதி நியாயம்னுட்டு ஏதோ பெரிய மனுஷனாச்சேன்னு கேட்கலான்னு போனா அங்க போனது என் தப்பா போச்சு. இத பாரு ஷியாமளா, நீ மட்டும் தனியா இருந்து இந்த நிர்வாகத்தை எவ்வளவு நாளைக்கு கவனிக்க போற? சீக்கிரமா நீ ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க, உனக்கு துணையா அவரும் இருப்பாருல்ல. பார்வதியம்மா, ஏற்கனவே என் கல்யாணத்தை பத்தி உங்ககிட்ட தெளிவா எத்தனையோ முறை சொல்லிட்டேன். மறுபடியும் அதை பத்தி ஏன் பேசுறீங்க? சட்னி போட்டுக்க. வேணாம், நான் போட்டுக்கலாம். ஷியாமளா, மலேசியாவில் இருக்க உன் பெரியப்பா என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் இந்த சொத்து பூரா உன்னை வந்து சேருமா. நம்ம குடும்ப வக்கீல் கிட்ட கூட அப்படிதான் எழுதி கொடுத்துருக்காராம். ஒரு முறை நான் அவர்கிட்ட போன்ல பேசும்போது என்ன சொன்னார் தெரியுமா? ஷியாமளா ரொம்ப திறமைசாலி, ஆம்பளைங்களை விட ரொம்ப அனுபவப்பட்டவ. இந்த சொத்து பூரா நானும் என் தம்பியை கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது. இத ஷியாமளா நல்லபடியா கட்டி காப்பாத்துவான்னு என்கிட்ட எவ்வளவு பெருமையா சொன்னார் தெரியுமா? நடக்கிறது தானே சொன்னாரு, எதுக்கு போய் பெருமைப்பட முடியுமா? இன்னும் இந்த நிர்வாகத்துல நிமித்தி வைக்க வேண்டிய காரியங்கள் எவ்வளவோ இருக்கு. சரிம்மா, நீ கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா தானே இந்த நிர்வாகத்தை நிமித்தி வைக்கவோ நிச்சயமா இந்த சொத்தெல்லாம் உனக்கு சொந்தம் சொல்லிக்க முடியும். எல்லாம் சரிங்க பார்வதியம்மா, எனக்கு வரப்போறவரு என்ன மாதிரியே சூப்பர்பா ஸ்மார்ட்டா இருப்பாருன்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? எனக்கு கணவரா வரவரு ஒரு கிரிமினலா இருந்து எனக்கு டார்ச்சர் கொடுக்கறவரா இருந்தா? இது பாருங்க, நாம எப்பவும் எந்த நேரத்திலயும் பாசிட்டிவாவே நினைக்க கூடாது பார்வதியம்மா. ஷியாமளா, அதுக்காக நீ கல்யாணமே வேணான்னு பிடிவாதம் பிடிக்கிறது உங்க பெரியப்பாவுக்கு தெரிஞ்சா அவர் சும்மா இருப்பாரா? இந்த சொத்து எல்லாத்துக்குமே நீதானமா அதிபதி. அதுக்காக அவசரப்பட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களா? வரப்போறவரு எப்படிப்பட்டவரா இருந்தாலும் பரவாயில்லையா? பார்வதியம்மா, அப்படி வரவன் மோசமானவனா இருந்தா அவனை குப்பையில தூக்கி போடுறதுக்கும் நான் தயங்கவே மாட்டேன். அப்ப நீதான் அவனை வச்சு அவஸ்தைப்படணும். நான் நெகட்டிவா நினைக்க கூடாது, நீ மட்டும் நெகட்டிவா நினைக்கணும். இது என்னடி உன் நியாயம்? ஷியாமளா, உனக்கு கோவம் ஜாஸ்தி, அதே சமயம் நல்ல குணமும் இருக்கு. இந்த நிர்வாகத்தை தலை நிமித்தி வைக்கணுங்கிற உன்னோட லட்சியம் உனக்கு கணவனா வரப்போறவனுக்கு ஏன் இருக்க கூடாது? அப்படிப்பட்ட ஆண்மகன் தான் உனக்கு கிடைப்பான். Let's wait and see. ஷியாமளா, ஷியாமளா, உன்னை நான் அவசரப்பட சொல்லல.
உனக்கு ஏத்தவன் நிச்சயமா கிடைப்பான். நான் பாக்குற மாப்பிள்ளை உனக்கு பிடிக்காது, அது எனக்கு தெரியும். அதனால நீயே ஒரு நல்ல மாப்பிள்ளை செலக்ட் பண்ணிக்க. அதை பெரியப்பா கிட்ட சொல்லு, அவர் கல்யாணத்தை உடனே முடிச்சிடுவாரு. நீ என்ன சொல்ற? ஓகே பார்வதி அம்மா, எனக்கு ஏத்தவன நான் இன்னில இருந்து தேடுறேன். அவன் கிடைக்கும் போது நான் சொல்றேன். அது வரைக்கும் நீங்க சும்மா இருக்கணும். மேற்கொண்டு இந்த கல்யாண பேச்செல்லாம் நீங்க பேசவே கூடாது. இதான் உங்களுக்கு லாஸ் வார்னிங். இதுக்கு மேல நீங்க வாய் திறந்தீங்க பாத்துக்க. இது போதும்டி, எனக்கு இது போதும். ஈஸ்வரா, இவளுக்கு ஏத்த நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும்ப்பா. நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம நாட்டை கவனிப்போம். ஹலோ, யாருப்பா பேசுறது? நீங்க யார் பேசுறது? இவ்வளவு நேரம் ரிங் போயிட்டு இருந்தது, யாருமே போன் எடுக்க மாட்டீங்களா? யாரு? சங்கர் தானே பேசுற? ஆமா. சங்கரு, நான் தான்ப்பா உன் மாமா பேசுறேன். மாமா நீங்களா? மாமாவா? குடு 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 ஆ. குடுறா. ஏங்க, இவ்வளவு நேரம் போன் அடிக்குது இல்ல, வெட்டியா தானே உட்கார்ந்திருக்கீங்க, எடுத்து பேச வேண்டியதானே? ஏன் என் தம்பி போன் எடுக்க மாட்டீங்களோ? உன் தம்பி போனா? ஆ, பேசு பேசு. பேசுறோம் பேசுறோம். தம்பி எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன்க்கா, நீங்களாம் நல்லா இருக்கீங்களா? ஊர்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கக்கா. ஏண்டா, நான் உன்கிட்ட ஒரு தகவல் சொல்லி எவ்வளவு நாள் ஆச்சு, நீ போன் பண்ணவே இல்ல. தினமும் போனுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். சரி, நான் சொன்ன காரியம் என்ன ஆச்சு? அக்கா, நீங்க சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கு. நான் பொண்ணெல்லாம் பாத்துட்டேன்க்கா. நமக்கு தெரிஞ்ச இடம் தான். நீங்க எப்ப வரேன்னு சொல்லுங்க. நான் எல்லா ஏற்பாடையும் செஞ்சு வச்சிடுறேன். ஒண்ணு சாதாரண இடம் இல்லக்கா, ரொம்ப பெரிய இடம். ஓய், பெரிய இடம்லாம் அப்புறம் இருக்கட்டும்டா. முதல்ல பொண்ணு எப்படி இருப்பான்னு சொல்லு. நம்ம சங்கருக்கு ஏத்த மாதிரி மூக்கு முழியமா லட்சணமா இருப்பாளா? அக்கா, எல்லாருமே பொண்ண மகாலட்சுமி மாதிரி தான் வேணும்னு கேட்பாங்க. ஆனா இந்த பொண்ணு இருக்கால, சாட்சாத் பரமேஸ்வரி மாதிரியே இருப்பா. நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், மறுநாளே முகூர்த்தத்தை வச்சுக்கலாம், தாலி கட்டுறான்னு சொல்லி பையன்ட்ட சொல்லிடுவீங்க. டேய், கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. அந்த பொண்ணே பேசி முடிச்சிடலாம். நான் அவங்க மாமாட்ட கலந்து பேசி என்னைக்கு அங்க வரோங்கிறத உனக்கு தெரியப்படுத்திடுறேன். சரிதானே? சரிக்கா. சரி, வச்சிட்டுமா? மாமாவை கேட்டதா சொல்லுங்க. ஆ, ஆ, சொல்றேன். என் தம்பி உங்களை ரொம்ப கேட்டதா சொல்றான். ஓஹோ. பாத்தீங்களா இந்த சிதம்பரம் ராஜாமணியோட பெருமைய? என் செல்வாக்கு என்னன்னு இப்பவாது புரிஞ்சுக்கங்க. ஒரே ஒரு வார்த்தை தான் என் தம்பிகிட்ட சொன்னேன். ஆ, சொர்க்கலோகத்துல இருந்தே ஒரு பொண்ணை என் பிள்ளைக்கு பாத்துருக்கானா. நான் சொல்றவதான் இந்த வீட்டுக்கு மருமக. சொர்க்கலோகத்துல இருந்தா ம், அந்த பொண்ணுக்கு கீழே தரையில கால் படுமா? ம். டேய் சங்கர், என் தம்பி உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பாத்துருக்கான்டா. இனிமே அம்மா பாத்துருக்க பொண்ணை பத்தி மட்டும் தான் நீ நினைக்கணும். என்னைக்கு சிதம்பரத்துக்கு கிளம்பணும்னு சொல்றேனோ அன்னைக்கு நீ என் முன்னாடி வந்து நிக்கணும். நீ மட்டும் இல்ல, உங்க அப்பாவும் தான். அர்ப்பனுக்கு வாழ்க்கை வந்தா அர்த்தராத்திரியில கொடை பிடிப்பானா? உங்க அம்மா பிடிக்கிற கொடையில அவ எப்படிலாம் நினைய போறாளோ. எதுக்கு உன் சைஸ்ல ஒரு நல்ல பெரிய கொடையை வாங்கிக்கமா? என் பேச்சுக்கு மறு பேச்சு பேசலனா உங்களுக்கு தூக்கமே வராதே. இத பாருங்க, என் பிள்ளைக்கு எப்படி ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு தெரியும். ஒரு பேசுறாரு. காலத்துல கலெக்டரா இருந்தவனோட நிலைமை இப்படிலாம் தண்டி என்னடி எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்து அழுக வச்சுக்கிட்டு இருக்கியா? ஒன்னேத்தான் மாவள என்னடி முறைக்கிற? ஏய் ஈஸ்வரி, ஊர்ல யாரும் செய்யாத தப்பேடி நான் செய்ய போறேன். என்னமோ அநியாயத்துக்கு பேசுறிய. என்னடி தலையில கைய வச்சுக்கிட்டு இருக்கிற? அடே, நான் நினைக்கிறத தாண்டி செய்வேன். உன்னால என்ன செய்ய முடியுமோ செய்டி. உனக்கு யாரு சப்போர்ட் வராங்கன்னு நான் பாக்குறேன். யோ, என்கிட்ட என்ன குறைய கண்டுபிடிச்சு இப்படி என்ன ஒதுக்க பாக்குற? சம்பாதிக்க வழி இல்லைனாலும் நேரத்துக்கு சோத்துக்கு வருவல்ல, அப்ப கூழோ கஞ்சியோ ஆக்கி போடுறல்ல, நல்லா திங்கிறல்ல. உன் கூட குடும்பம் நடத்தி தானே என் 3 பிள்ளைங்களை பெத்து வச்சிருக்கேன். அது ஏன் தப்பா? என்கிட்ட என்ன குறைய கண்ட நீ? ஐயா ரொம்ப கத்திரியடி. அடியே ஈஸ்வரி,
என்னடி ரொம்ப பெருசா பீத்திக்கிற? இந்த பார், எல்லா குறையும் உன் மேல தாண்டி. நீ கல்யாணம் கட்டி வரும்போது கட்டுக்குலையாம சும்மா அரபு குதிரை மாதிரி இருந்த. இப்ப ஒட்டி ஒடுங்கி கேவலமா இருக்காயிடி. ஆமா, என்ன சொன்ன நான் பசியோடவும் பட்னியோடவும் வரும்போது நீ எனக்கு ஆக்கி கொட்டினியா? எப்படி கொட்டின? கழுத்துல காதுல கிடக்கிறது பூரா சேட்டு கடையில போய் பாடம் படிக்குது. ஆமா, அப்புறம் எப்படி உன் குழந்தைகளுக்கு பூரா சும்மா வகை வகையா ஆக்கி கொட்டுவ? இந்த பார், நீ மறவா தப்பு பண்றத என் வாயால கேவலமா சொல்ல வச்சிடாத. நான் சொல்ல கூடாதுன்னு நினைச்சேன்டி, என் வாயால சொல்ல வச்சிட்டேடி பாவி. அட பாவி, நீ நல்லா இருப்பியா? அநியாயத்துக்கு என் மேல தப்பு சொல்றியே, நீ நாசமா போயிடுவ. போனா போகுதுன்னு அக்கம் பக்கத்துல 10 பாத்திரம் தேய்ச்சி அரிசி பருப்பு வாங்கிட்டு வந்து நீ பசியோட வரும்போது உனக்கு வயிறார சோறு போட்டேனே, நான் கூசாம பேசுறியே, குடிய கெடுத்த குடிகார பாவி. நீ நாசமா போவ. சேட்டு கடையில அடகு வச்சிருக்கேன்னு சொன்னியே, யாராலயா வச்ச? உன்னால தானையா? பிள்ளைங்களை கூட ஸ்கூலுக்கு அனுப்பாம நீ கேட்கும் போதெல்லாம் கழட்டி கழட்டி கொடுத்தேனே. நீ ஏயா இப்படி, ஐயோ என்ன ஏயா இப்படி படுத்துற? என்ன எப்படியா சொல்லுவ நீ சோரம் போனவன்னு? யோ, என்ன பார்த்து கேட்க கூடாத கேள்வி எல்லாம் கேட்டுட்ட. யார் சாபம் கொடுத்தா பலிக்குதோ இல்லையோ, ஆனா பத்தினி சாபம் கொடுத்தா பொசுங்கி சாம்பலா போயிடுவ. வாயமுறி, குஷ்டரோகி பிடிச்ச புருஷனைய கூடையில சுமந்துட்டு போயிருக்கா ஒருத்தி. பெருசா எனக்கு ஆக்கிப்பட்டேன்னு சொல்லி காமிக்கிறா. 1000 தான் இருந்தாலும் நான் உன் புருஷன், எப்படி வேணாலும் நான் பேசுவேன். நீ உத்தமையா இருந்தா சகிச்சுக்கிறனே. பெருசா சாபம் கொடுப்பானா, நான் அப்படியே பொசுங்கி போயிருவேன். இந்த பார், ஏய், நான் செத்து போயிட்டா நீ வெள்ளை சேலைய கட்டிக்கிட்டு தெரு தெருவா அலையணுண்டே, அதான ஆசை. சரி, உன் இஷ்டப்படி சரி. பரவாயில்லையா, உன்கிட்ட கிடந்து அவஸ்தைப்படுறதை விட அது எவ்வளவு மேலியா. இந்த பார், இனி நான் தொல்லையும் கொடுக்க மாட்டேன், தொந்தரவும் கொடுக்க மாட்டேன். இதுகளை நானா இஷ்டப்பட்டு பெத்து போடல, நீனும் ஒத்துழைச்சதுனாலதான் பெத்து போட்டோம். அதை விட்டுட்டு எல்லா பழியும் ஏன் மேல போடுறியடி. பணக்காரவளை போய் பாரு, இப்படி அடி வதன்னு பெத்து போடுறாங்க. சும்மா அடுக்கடுக்கா மாளிகையில கட்டுறாடே. பணக்காரங்களை பத்தி நீ பேசாத. பணக்காரங்க கிட்ட பணம் இருக்கு, அவங்க அதை வச்சு தங்களை காப்பாத்திக்கிறாங்க. உன்கிட்ட என்னையா இருக்கு? 70 ரூபாய் கிடைச்சா போதும், பிராந்தி கடையை தேடி ஓடி போயிடுற. நீ எல்லாம் பணக்காரங்களை பத்தி பேச வந்துட்ட. வெக்கமா இல்ல உனக்கு? முடிவா என்ன தயா சொல்ற? இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறியா? பண்ணிக்கோ, தாராளமா பண்ணிக்கோ. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், மறுபடியும் இந்த பக்கம் வந்து ஈஸ்வரி அப்படி இப்படின்னு என்ன கூப்பிட்ட, பொலி போட்டுருவோம் உன்னை. இப்ப நான் யார 2ஆம் கல்யாணம் பண்ண போறேன்? உன் தங்கச்சியே தானே. அதுக்கு போய் இப்படி கூச்சல் போடுற? நீ எந்த சிரிக்க வேணா பண்ணிக்க, நான் வேண்டாங்கல. ஆனா அவளை இங்க கூட்டிட்டு வந்து அவ என்ன அக்கா கிக்கான்னு கூப்பிட்டுட்டு வந்தா நான் ராட்சசியா மாறிடுவேன். விடியா விடியா என்ன விடியா? யோ விடு, நிறுத்தியா? அறிவில்ல உனக்கு? கையாலாகாத புருஷன் தான் இப்படி பொண்டாட்டிய கை நீட்டி அடிப்பான். இவகிட்ட அப்படி என்ன குறைன்னு நீ இப்போ இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்க போற? குழந்தை பிறந்தா இவங்க மட்டும் இல்ல, நீ 2ஆம் தரமா கட்டிக்க போறேன்னு சொன்னியே, அவங்களும் உன் பாஷையில சொன்னியே தெருநாய் மாதிரிதான் ஆவாங்க. சம்பாதிக்க வக்கில்ல, ஆனா பாவம் பொண்டாட்டிய இம்சப்படுத்துறதுல மட்டும் கெட்டிக்காரனா இருக்க. உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையாயா? இந்த பாருங்க, வீணா எங்க குடும்பத்துல வந்து தலையிடாதீங்க. நீங்க உங்க வேலையை பாருங்க. புருஷன் பொண்டாட்டி எப்படி வேணாலும் அடிச்சுக்கிருவோம், புடிச்சுக்கிருவோம். அதுல தலையிடுறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை. நீங்க புருஷன் பொண்டாட்டி எப்படி வேணா இருந்துக்கங்க, ஆனா அதுக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றது உங்களுக்கும் நல்லது இல்ல, உங்க பொண்டாட்டிக்கும் நல்லது இல்ல. சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க மட்டும் கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகியும் இன்னும் அப்படியே ட்ரிம்மா கச்சிதமா இருக்கீல, கட்டுக்குறையாம வேற இருக்கீங்க. இதே மாதிரி என் பொண்டாட்டி இருக்கிறன்னு நினைக்கிறதுல என்ன தப்பு? நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? மனுஷனா அவ மிருகம். கட்டின பொண்டாட்டிய காப்பாத்த தெரியாத ஒரு காட்டு மிராண்டி. அவனெல்லாம் சுண்ணாம்பு கால்வாயில வச்சு நல்லா சுட்டு தள்ளணும், அப்பதான் அவனுக்கு புத்தி வரும். என்னாச்சு உனக்கு? காலையிலே வசமொழி பொழியிற? இவ்வளவு காலையில உன்னை சூடு ஏத்தி விட்டது யாரு? எல்லாம் அந்த ஈஸ்வரி அக்காவோட கையால் ஆகாத புருஷன் தாங்க. அவன் மனுஷன்ல சேர்த்தே கிடையாது. ஏன்
அவன் வீட்டில் ஏதாவது கலாட்டம் நடந்துச்சா? பாவம், அவன் ஏற்கனவே ஈஸ்வரி அக்காவை கொடுமைப்படுத்திட்டு இருக்கான். போதா குறைக்கு அவன் 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்க போறானா. அதுவும் யார? ஈஸ்வரி அக்காவோட தங்கச்சிய. ஈஸ்வரிக்கு என்ன குறைச்சல்னு 2வது கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறான். இவன் கெட்ட கேடுக்கு இது வேறயா? அதுதாங்க நானும் கேட்டேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நீங்க மட்டும் கல்யாணம் ஆன புதுசுல எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி இருக்கீங்க. ஆனா ஈஸ்வரி அந்த மாதிரி இல்ல என்ன சொல்றான்? நீங்க ஈஸ்வரி அக்கா 3 குழந்தைங்களை பெற்றிருக்காங்க. அவங்களால எப்படிங்க அப்படி இருக்க முடியும்? அதை புரிஞ்சுக்காம அந்த லூசு வாய்க்கு வந்ததை எதோ உளறிட்டு இருந்தான். பொம்பளைங்களுக்கு இது ஒரு சாபக்கேடு. குழந்தைய பெத்த அப்புறம் அவங்க புருஷனோட கண்ணு வேற பொண்ணுங்க மேல போயிடுது. கட்டின பொண்டாட்டி மேல அவங்களுக்கு ஆசையும் போயிடுது. நல்ல வேளை நான் இதுல இருந்தெல்லாம் தப்பிச்சிட்டேன். ஹலோ, இஸ் இட் 62505656? ஆமாங்க. நீங்க கொஞ்சம் உங்க வீட்டுக்குரியவங்களை கூப்பிடுறீங்களா? ஹலோ, இது எங்க வீடு. வீட்டுக்குரியவன் நான் தான். எது இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. ஜோதிங்கிறது என் பொண்டாட்டி. ஏ சாரி சார், அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும். போனை கொஞ்சம் அவங்க கிட்ட கொடுக்குறீங்களா? இது பாருங்க, வீட்டுக்குரியவன் நான் பேசிட்டு இருக்கேன். என்கிட்ட பேசாம பொம்பளை கூப்பிடுங்கிற. அவங்க கிட்ட தான் சார் பேசணும், கொஞ்சம் கொடுங்க. அவங்க கிட்ட தான் பேசணுமா? இடியட், எங்கிறதையா பேசுற நீ? சார் கொஞ்சம் மரியாதையை பேச கற்றுக்காங்க சார். நாங்கள் ஃபார்மசிலேருந்து பேசுகிறோம். மேடம் மெடிசின் வாங்க வந்தாங்க. அப்போ எங்கள் ஃபார்மசியில் அந்த மெடிசின் இல்லை, இப்போ வந்திருக்கு. மேடம் ஸ்டாக் வந்தோடனே சொல்ல சொன்னாங்க. நீங்கள் ஏன் சார் தப்பாக நினைக்கிறீங்க? ஓ சரி, ஒரு நிமிஷம் இருக்கு. ஃபார்மசிலேருந்து கால் வந்திருக்கு. நீ கேட்ட மெடிசன் வந்திருக்கான். எந்த ஃபார்மசின்னு சொல்லி வரும்போது நானே வாங்கிட்டு வந்துடுறேன். இல்ல இல்ல பரவாயில்ல, உங்களுக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு, நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். ஹலோ, ஓகே, நான் ஈவினிங் வந்து வாங்கிக்கிறேன். தேங்க்யூ. என்ன மெடிசன் அது? ஃபார்மசிக்காரனே ஃபோன் பண்ணி சொல்ற அளவுக்கு? அது அது ஒன்றும் இல்லை, பொம்பளைங்க சமாச்சாரம். அது எதுக்கு உங்களுக்கு? ஓ, எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத ஜோதி. குழந்தை உண்டாகிறதுக்காக நீ மாத்திரை வாங்கி சாப்பிட்றியா? ஏன் அவசரப்படுற ஜோதி? குழந்தை பிறக்கும் போது பிறக்கட்டும். சரி, கிளம்பட்டுமா? கிளம்புங்க. என்ன கிளம்ப சொல்றியா? இப்போ போனா சாயந்தரம் தான் வருவேன். ஆமா, அது தினம் நடக்கிற விஷயம் தானே, அதனால என்ன? அதுக்கு இல்ல, ஆசையா ஆசையா ஒரே ஒரு உம்மா கொடுத்தா. ஒன்னே ஒண்ணுதாம்மா, ஒன்னே ஒண்ணுதான். கொடுத்தேன்னா சாயந்தரம் வரைக்கும் அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கும். விழும். காலேஜுக்கு போய் இவர் கனவுல மிதப்பாராம். ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள வேடிக்கை பாப்பாங்களா? ஐயோ போதும், அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் கிளம்புங்க, டைம் ஆச்சு. இல்ல ஒண்ணுதான், அது ஒண்ணு. ஐயோ ப்ளீஸ், முதல்ல கிளம்புங்க, காலேஜுக்கு டைம் ஆச்சு. போங்க, கிளம்புங்க. ஜோ, நான் ஒண்ணே சொல்லிட்டேன்ல, ஒண்ணுதான். கிளம்புங்க. அப்படி நான் கோச்சிப்பேன். இல்ல போங்க, ஜோ, அதெல்லாம் வந்து பாத்துக்கலாம். சாயந்தரம் வரைக்கும் அது சொல்லிட்டேன்ல, போங்க. ஏய், சாரி தமிழ், என்ன மன்னிச்சிடுங்க. மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறாரா? ஐயா, ஏமா பார்த்து வரது இல்லையா?
கார் அடி சொல்லிட்டு உயிரோட இருக்காரான்னு பார்க்க வந்தியா? ஏமா பார்த்து வண்டி ஓட்ட மாட்டே நீ? நான் பார்த்து தாங்க வந்தேன். இவர் தான் சரியா கார் வரதை கவனிக்காம திடீர்னு கிராஸ் பண்ணிட்டாரு. ஐயா ஐயா, நல்ல வேளை பெருசா ஒன்றும் அடிபடல. என்னம்மா பார்த்துட்டு இருக்க? டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போ. ரொம்ப அடிபட்டு இருக்குமா, பார்த்தாலே தெரியுது பாருங்க. சீக்கிரமா தூக்கிட்டு போங்க டாக்டர் கிட்ட. பார்த்துக்கிட்டே நிக்காதம்மா, சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போமா. கொஞ்சம் தள்ளுங்க. என்னாச்சு? என்ன ப்ராப்ளம்?